வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 3. வரு விருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் இன்று. அதாவது தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினரை போற்றுகிற பண்பு இருப்பவனின் வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுவது இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாளும் விருந்தோம்பல் செய்தல் வேண்டும். அப்படி விருந்தோம்பல் செய்வதால் பொருள் குறை வந்துவிடாது அப்படிங்கிறத சொல்ல வந்த திருக்குறள் தான் இது. நாள்தோறும் தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு உணவளித்து பசி ஆற்றக்கூடியவனுக்கு பொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. அதன் காரணமாக அவனுக்கு துன்பமும் நேராது என்று குறள் சொல்கிறது. இப்போ அவனுடைய செல்வம் குறையாது அப்படிங்கிறதுக்கு நாள்தோறும் விருந்தினரை பேணக்கூடிய பண்பு உடையவனுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சோம்பலின்றி முயற்சி செய்து பொருள் ஈட்டுவான். அதனால பொருள் கேடு, அவனுடைய ஆக்கத்தில் தேக்கம் இருக்காது. விருந்தினரை பேணுவதற்காக வரவை பெருக்கிக் கொள்ள அந்த உயர் நோக்கத்தில் அவன் என்ன செய்வான்னா, பொருள் ஈட்டக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுவான். அதனால் விருந்தினரை உபசரிப்பதால் பொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, வறுமை துன்பம் உண்டாகாது. மாறாக செழுமையே, அவனுடைய வாழ்க்கையில் வளமே உண்டாகும் என்பது குறளினுடைய உட்கருத்து. அப்போ விருந்து ஓம்புபவனுக்கு துன்பம் வராது. அவனது இல்வாழ்க்கை வறுமை உற்ற நிலையிலும் வருந்திடும்படி பாழ்படுவதில்லை என்று குறள் கூறுகிறது. வருகின்ற விருந்தினை நாள்தோறும் பேணுவானது வாழ்க்கை துயருற்று கெட்டு போவதில்லை என்பதை கூறுகிறார் வள்ளுவர். இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு உதாரணம், சடையப்ப வள்ளலின் முன்னோர்கள் விருந்தினரை உபசரித்தார்கள். அதன் மூலம் தங்கள் செல்வம் பெருகி மண்ணுலகத்தில் தேவர்களால் போற்றப்பட்ட கதை விருந்தோம்பலால் வாழ்க்கை செழிக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஒரு சமயம் ராமாயண காலத்தில் இந்த சடையப்ப வள்ளலின் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வசிஷ்ட முனிவர் உள்ளிட்ட பல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தினந்தோறும் விருந்தளித்து வந்தார்கள். அவர்களின் பசியை போக்கினார்கள். இப்படி தங்களை நாடி வரக்கூடிய விருந்தினரை அன்புடனும் மனமுவந்து உபசரிக்கும் அவர்களின் வாழ்க்கை செல்வத்தால் குறையவில்லை. மாறாக செல்வம் மேலும் மேலும் பெருகியது. விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு சமமாக அவர்கள் போற்றப்பட்டார்கள். இப்போ இந்த குறளில் வரு விருந்து அப்படிங்கிறதுடைய பொருளை பார்த்தோம்னா, தன்னை நோக்கி வரும் விருந்தினர், வைகலும் நாள்தோறும், ஓம்புவான் வாழ்க்கை உபசரிப்பவனின் வாழ்க்கை, பரு வந்து பாழ்படுதல் இன்று. பரு வந்து அப்படின்னா துன்பத்தால் பாழாகாது, செல்வத்தால் குறைந்து போகாது. தன்னை நாடி வரும் விருந்தினர்களை நாள்தோறும் உபசரிப்பவர்களின் வாழ்க்கை வறுமையால் அல்ல, விருந்தோம்பலால் மேலும் செழித்து என்றும் நிலைத்து நிற்கும் என்பதே இக்குறள் உணர்த்தும் நீதி ஆகும். குறளின் பொருள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. ஆகவே விருந்து உபசரித்தல் மேலும் மேலும் வாழ்க்கையிலே செழுமையை தரும். மீண்டும் குறள், வரு விருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் இன்று. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.